சேனல். நம்ம சேனலில் ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு நிறையா கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போடும்போது நிறைய என்கொயரிஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த என்கொயரிஸ்லேருந்து எனக்கு தோணுன சில விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து UGTRP மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு ஆல்ரெடி 2-3 பேட்ச் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்த பேட்ச் February 1 ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த February 1 நான் பிளான் பண்ணது, அதுக்கு முன்னால் டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எக்ஸாம் ரிசல்ட்டு லேட் ஆச்சு அப்படின்னா கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதையும் கொஞ்சம் டிலே பண்ணுவேன். அதாவது நம்மளுடைய அடுத்த பேட்ச் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டு டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்த உடனே ஆரம்பிக்கிற பிளான் வச்சுருக்கேன். அதான் இப்போ வந்து நம்மளுக்கு 75 மார்க்ஸே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் 82 இருந்தது, இந்த தடவை 75 ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி வந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடுத்த பேட்சை வந்து Februaryயில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸில் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸும், அதாவது கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். எவ்வளவு தான் நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாலும் கொஸ்டின் டஃப் பண்ணும்போது நம்மளுக்கு கான்செப்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணிடணும் அப்படின்னா தான் அந்த ஷார்ட்கட்டு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட நம்மளால் ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 10,000+ MCQs வரும், ரெக்கார்டடாக இருக்கும், லைவ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வீக்லி டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் கொஸ்டின்ஸை லைவ்ல ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவேன். இதில் வந்து அடுத்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன்ஸும் டெய்லி டெஸ்ட்டும் கொடுப்பேன். டோட்டலாக ஒரு 10,000+ MCQs கவர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 1000 கொஸ்டின் வரும்போது நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே தெளிவாயிடும். அதை தாண்டி அதுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏதோ ஒரு 10 கொஸ்டின் வெளியே வந்தால் கூட நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம இதில் என்ன சொல்ல போகிறேன், என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லாங் கேப்புக்கு பிறகு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். லாங் கேப்புக்கு பிறகு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ரொம்ப லாங்காக நான் படிக்காமல் இருந்துட்டேன், இனிமே என்னால் படிக்க முடியுமா, இதுதான் நிறையா என்கிட்ட என்கொயரி பண்ணுறவங்க கேட்கக்கூடிய, பல பேர் கேட்கக்கூடிய விஷயம் தான். இதுலேருந்து நீங்கள் 2 விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கேட்டகரியில இருக்காங்க. அப்போ காம்படிஷன் லெவல் ஒரு போல தான் இருக்கும். இது ஒரு விஷயம். சரியா? இது அது அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று, நிறையா PGTRPக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க, TNSETக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணவங்க UGTRPயும் எழுதுவாங்க. அதனால காம்படிஷன் எப்பவும் போல ஹெவியாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், சில பாயிண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இருங்க. முடியாது அப்படிங்கிற வார்த்தையே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாரையும் எல்லாமே முடியும். ஆனால் அதை முடிய வைக்கிறதுக்கான டைம் கன்சம்ஷனை நாம் கொடுக்கணும். சிலரால் 10 நாளில் படிக்க முடியும், சிலரால் 5 நாளில் படிக்க முடியும், சிலரால் 2 நாள்லையும் படிக்க முடியும், சிலரால் 1 மாதம் தான் படித்தாதான் படிக்க முடியும். அப்படின்னு இருக்கும்போது நாமளுக்கு எத்தனை டைம் ஆகுமோ அந்த டைமை ஒதுக்கி நாம் படித்தா எது வேணும்னாலும் நம்மளால் படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த டைமில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிதானா? இதில் BE முடித்தவங்க, 2வது கேட்டகரி வந்து BE முடித்தவங்க படிக்க முடியுமா, அது விஷயமா டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். BE முடித்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது அதுதான். எது வேணும்னாலும் படிக்கலாம், அதுக்கான டைம் கன்சம்ஷனை நாம் ஒதுக்கணும், அதுதான் முக்கியம்.
அந்த டைமை நாம் ஒதுக்கி படிக்கணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பிஇ வந்து என்னதான் இருந்தாலும் பிஎஸ்சி மேத்ஸோட ஒரு கஷ்டமான ஒரு டிகிரி அதுலே இருந்திருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்க. அப்போ அதையே உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா இது ஏன் படிக்க முடியாது? இதில் வந்து நிறைய நம்ம எம்சிக்யூஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நிச்சயமா முடியும். எல்லாராலயுமே முடியும் அப்படிங்கிறது தான். அதுல நீங்க பிஇல படிச்ச பல்வேறு விஷயங்கள் இங்க இருக்கும். ரொம்ப இந்த அல்ஜீப்ரா, அனாலிசிஸ்ங்கிற மாரி பியூர் மேத்தமேட்டிக்ஸ் தவிர, மீதி எல்லாமே நம்மளுக்கு இங்க அவைல பிஇல படிச்ச பல்வேறு விஷயங்கள் இங்க இருக்கும். வெக்டார் கால்குலஸு, அப்புறம் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியல் இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், ஃபோரியர் சீரிஸு, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸு, ஓடிஇ, பிடிஇ இதெல்லாமே நீங்க பிஇல படிச்ச விஷயங்களா தான் இருக்கும். அத தான் திரும்பவும் இங்க படிப்பீங்க. அப்படி இருக்கும்போது, படிக்க முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நிச்சயமா படிக்க முடியும். சரிதானா? அதுக்கான டைம நாம ஒதுக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், நெறைய டைம் எடுத்து படிங்க. தே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு குறைவான பீரியட்ல படிச்சு முடிக்கவே முடியாது. இப்ப நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர் படி நம்மளுக்கு ஜூலைல எக்ஸாம் இருக்கு. நீங்க இப்போ கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்கும். அதனால இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப படிக்க முடியுமா, படிக்க முடியுமான்னு கேட்கிறவங்களுக்கு முடியாதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடைவிடாத படிப்பு இருக்கணும். ஒரு தொய்வில்லாம படிக்கணும். ஒரு நாள் கூட விடாம படிக்கணும். நான் இங்க 10 நாளைக்கு பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன், சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன், அத்தைக்கு உடம்பு சரியில்ல, மாமா கீழ விழுந்துட்டாரு. இப்படியெல்லாம் காரணங்கள் சொல்லக்கூடாது. ஒரு தொய்வில்லாத படிப்பு. ஒரு இடைவிடாத தினம் ஒரு பர்ட்டிகுலர் டைமை இதுக்காக நம்ம ஒதுக்கி, அந்த பிளான பண்ணி நம்ம நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, அந்த பிளான நீங்க நீங்க பண்ண வேணாம். நானே உங்களுக்கு பண்ணி குடுத்துருவேன். ஏன்னா தினம் தினம் தான் வீடியோ குடுப்பேன். தினம் தினம் கிளாஸஸ் இருக்கும். அப்ப அன்னைக்கு உள்ளத அன்னைக்கு முடிக்கணும். அப்படிங்கிறத மட்டும் நீங்க பிளான் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போர்ஷன் கவர் ஆயிரும். அதனால எ ரொ முடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன்னம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா முடியும். 2வது பாயிண்ட் தொய்வில்லாம படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இதுதான் வந்து வெற்றிக்கான முக்கியமான தாரக மந்திரமே இதான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கஷ்டப்பட்டீங்கன்னா, அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால நல்ல எஃபோர்ட் போடுங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதனால இப்ப நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணா கூட, உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்கு. படிச்சு முடிச்சிடலாம். நம்மளுடைய நியூ பேட்ச் வந்து ரிசல்ட் வந்த உடனே நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதுல 1+1 ஆஃபர் குடுத்துருக்கேன். 1+1 ஆஃபர்ல நீங்க ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் போய் படிச்சுக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். யுஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட், கேட் எது வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த 2 கோர்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். அந்த இதுல வந்து ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா ஒண்ணு கிளிக் பண்றது வரைக்கும் நம்ம ஆப்ஷன் குடுக்கணும். நம்மகிட்ட சேர்றவங்கள எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதனால லைஃப் டைம் வேலிடிட்டி தான் குடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒண்ணு கிளியர் பண்றது வரைக்கும், ஏதோ ஒரு எக்ஸாம கிளியர் பண்றது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வந்து 2026க்கான ஸ்பெஷல் ஆஃபரே அதான். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணிறணும், அச்சீவ் பண்ண வைக்கணும் உங்கள அப்படிங்கிற அல்டிமேட் எய்மோட தான் நியூ பேட்சஸ ஸ்டார்ட் பண்றேன். நம்மளுடைய கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றேன். முடியுமா, முடியுமா, முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கிறத விட, முடியணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறது மட்டும் தான் வெற்றிக்கு வழி. அதனால எல்லாராலயும் எல்லாமுமே முடியும். முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தாட்டோட, அதே சமயம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட உங்களுடைய ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலயும் அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்.